ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி சமையல். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்காக தேவையான காய்கறி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், கேரட்டு, பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழை. இதுக்கு ரேஷன் அரிசி தாங்க எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ அது ஊறட்டும். நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரியிட்டுங்க. கடுகு பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. முதல்ல நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு சாம்பார் சாதத்துக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தி கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாங்க கரைச்சி. இப்போ புளி ஊற்றி கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிச்சதையுமோ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டால் சூப்பரான என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் ஊறுகாய், தயிர், அப்பளம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.